ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பன்னீர் மசாலா கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 8லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடராக அரைச்சி வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம முதல்ல ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் சின்னதாக 2 துண்டு இஞ்சி 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்செல்லாம் இருக்கட்டும். நம்ம கிரேவி தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் 2 பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா திக்காய் வரும்போது தாங்க கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல மிக்ஸி ஜார் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா திக்காய் வருங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 8 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த முந்திரி பொடியை இது கூட சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு முந்திரி பொடி சேர்த்ததுமே நல்லா கெட்டியாயிருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு 3 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி நல்லா கைகளால் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு முதல் இருந்ததுக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இன்னுமே ஆறும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.